எல்லாத்தையுமே பேசுறீங்களே. பெயின் எட்டுங்க. ஜாலியா கூட பேசக்கூட, தொழில் செய்யும்போது ஜாலியா பேசணும். அவங்க அப்படியே கை வரணும் இப்படிதான். இப்படி தப்பாங்களா? சிக்கன் ரைஸ் அது இதுன்னு தின்னு ஓசில மங்களமாடி உடம்பு ஏத்திக்கிறானுங்க. அதெல்லாம் தேவையில்லாம நீங்க பேசாதீங்க ப்ரோ. உங்களை சொல்ல மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. கிழிஞ்சது கிழியாதது, பட்டன் வச்சது வைக்காதது. ஒரு இடத்துல எடுத்து நான் எப்படி தைக்கிறது, நான் எப்படி இது பண்றது? ப்ரோ ப்ரோ துணி தைக்கணும் ப்ரோ. யாருக்கு தைக்கணும்? யாருக்கு தைக்கணும்? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. எனக்கு தான் உங்களுக்கு தைக்கணும். அங்க ஸ்கேல் இருக்கா பாருங்களேன், அந்த மஞ்சள் கலர்ல ஒரு ஸ்கேல் இருக்கு. ப்ரோ ஒருத்தர் இருப்பாரு ப்ரோ, அவர் எங்க ப்ரோ? மாமா தாங்க. அது ஒரு லேட்டா ஒரு கம்பெனிக்கு எடுத்தாங்க, அதுக்கு தைக்கிறதுக்கு டெலிவரி கொடுத்துருக்கா போயிருக்காரு. இந்த ஸ்கேல் தான் ரேட் கம்மியா பண்ணி தெரிஞ்சு வர மாமா தெரிஞ்சு வர. சரி சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அளவு எடுத்துடுறேன், தைக்க ஆரம்பிச்சிடுறேன். நீ டெலிவரி வாங்கும்போது ரேட்டு பேசிக்க, அதெல்லாம் கம்மி பண்ணி. நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாப்பா. ஹாஃப் ஹேண்டா ஃபுல் ஹேண்டா பிரதர்? ஃபுல்லா அனுப்புங்க. திரும்புங்க. போதும் 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 போதும். எப்படி திரும்புங்க? ஏன்னா அங்க பக்கத்து வீட்டுல பொண்ணு இருக்கு, அப்புறம் நீங்க பார்க்க அதை பார்த்து நினைச்சிருவாங்க. இப்படிதான் போன வாரம் கஸ்டமர் வந்து திரும்ப சொன்ன திரும்ப பார்த்தாரா, அந்த ஆண்டி சண்டைக்கு வருது, அந்த பொண்ணை பாக்குறான் அப்படின்னு சொல்லி நான் தான் திரும்ப சொன்னேன், ஒரே திரும்பிடாதீங்கன்னு. அந்த பொண்ணு இருக்கு நம்பாளு, நம்ம கொஞ்சம் அப்பா மாமா லைட்டா பாக்குறது இல்லை. நானே சொல்றது இல்லை, கரெக்ட் ஆக மாட்டேங்குது. ஆனா தைக்கி காஜா அடிக்கிற மாதிரி அப்படியே உள்ள பார்த்துட்டு பாப்பேன். ப்ரோ தைக்கிறத பத்தி பேசுங்க ப்ரோ. ஃப்ரெண்ட்லியா சொன்னேன் பிரதர், இதுல என்ன இருக்கு? சும்மா பாத்துக்கிட்டு இருக்கு, கரெக்ட் ஆக மாட்டேங்குதுன்னு. எப்போ எப்போ வேணும் தைக்கிற? அப்ப நானும் வந்து ஃப்ரெண்ட்லியா பேச மாட்டேன் பிரதர். நானும் வந்து கஸ்டமர் மட்டும் எப்போ எப்போ வேணும் உங்களுக்கு? நாளானிக்கு வேணும். நாளானிக்கு வேணும். நாளானிக்கா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்லைன்ல வந்து ஒரு டவுசரோ நம்ம பனியோ ஆர்டர் போட்டா அது ஒரு வாரத்துக்கு வெயிட் பண்றாங்க. நம்ம அமேசான் அது வெயிட் பண்றாங்க. டெய்லருக்கு வந்தோட இன்னைக்கே வேணும் இப்போ வேணும், ஊசி எடுத்து உள்ள போக்க வேணாமா? கோயில் நோம்பி ப்ரோ. அப்படியா? சரி சரி. இல்ல எல்லாரும் அப்படி கேட்கும்போது நம்ம எங்க போறது? ட்ரெஸ் கொடுக்குறவங்களும் இன்னைக்கே வேணும் நாளைக்கே வேணும். எப்படி என்ன பார்த்து நில்லுங்க, பழைய நேரம் ஆட்டாதீங்க. சென்ட் பண்ணுங்க, ஸ்மைல். சரிங்க. இப்ப எப்படி இருக்கு மகர? நல்லா இருக்குது. இது எல்லாத்தையுமே பேசுறீங்களே. பெயின் எட்டுங்க. ஜாலியா கூட பேசக்கூட, தொழில் செய்யும்போது ஜாலியா பேசணும். அவங்க அப்படியே கை வரணும் இப்படிதான். இப்படி தப்பாங்களா? எங்களுக்கு மனசு இருக்குங்க, நாங்களும் ஜாலியா இருப்போம், வருவோம், பிளக்ல கிச்சலுக்காக வரணும். அதுதான் பிரதர், சிரிக்க மாட்டீங்க, அப்படியே ரோபோட் சிட்டி ரோபோட் மாதிரி இருக்கீங்க. சிரிக்க பிரதர், சிரிச்சா நல்லது பிரதர். நான் காசு போனாலும் எப்போ நான் சம்பாதிக்கலாம், சிரிப்பு மட்டும்தான் உடனே வராது. இப்போ சரிங்க, எனக்கு நீங்க ஒரு அளவெடுங்க. நான் மட்டும் கிச்சலுக்கு அவனை நீங்க பண்ண மாட்டீங்க. அளவெடுங்க. கை கை வச்சா போதுமா? இல்லன்னா வளர்ந்துட்டீங்கன்னா, வளர்ற புள்ள இல்ல இப்படி இப்படி வச்சு வச்சீங்கன்னா ஒரு வருஷம் மேல ஐயோ ப்ரோ, நான் சொல்றது புரியுதா? நான் அவ்வளவுதான் வந்து வச்சு கொடுத்தேன். அவன் நல்ல மாடு, கடா மாடு திங்கிற மாதிரி தின்னு பாத்தீங்கன்னா வளர்ந்துட்டான். இப்ப சட்ட சின்னதாச்சுன்னா நான் இப்படி என்ன பண்ண முடியும்? அதுதான் என்ன சொல்றீங்க, 2 அடி எக்ஸ்ட்ரா தைக்கிறது. நீங்க எவ்வளவு வேணா தின்னாலும் அது லென்த் வந்து ஈக்குவல் ஆயிடும். கை நீட்டுங்க. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. இப்ப எவ்வளவு லென்த் வைக்க வேணாமா? அவ்வளவு வச்சா போதுமா? அவ்வளவு வச்சீங்கன்னா கன்ஃபார்மா? இது வரைக்கும் வந்தா போதும் ப்ரோ. நல்லா சாப்பிட்டு வளர்ந்துட்டீங்கன்னா அப்புறம் எனக்கு அப்ப நான் சரியா தைக்கல சொல்ல மாட்டேன். கை நல்லா தூக்கு. கொஞ்சம் என்னங்க சர்க்கஸ், கொஞ்சம் மீடியமா வைங்க. அப்புறம் அளவு மாறிச்சுன்னா 32 நோட்டு கப்பு. நாங்க நோட்டு கப்பு எதுவுமே நம்ம கடையில் வச்ச இடத்துல இருக்க மாட்டேங்குதுங்க. ஜாக்கெட் பிட்ல எழுதிக்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. அது ஒன்னும் பிரச்சனை, நமக்கு தெரிஞ்ச ஆண்டி தான், பேஸ்ட் பிட்டு தான். அது எப்படி ப்ரோ இதுல வச்சு தொலைஞ்சிருக்கு? தெரியுங்க, நான் பார்த்துப்பாங்க. ஷோல்டர் கட்டுங்க, எல்லாம் கிரிப்பா நில்லு, ஓரளவுக்கு நில்லு. என்ன மாப்பிள்ளைக்காங்க அளவு எடுக்கிற, ஓரளவுக்கு நல்லா நில்லுங்க. அப்படி பிடிச்சிக்கங்க, பிடிச்சிங்க. அது ஷோல்டர் வச்சு கையை தூக்காம பிடிங்க. கையை தூக்கலாம், கைக்கு எப்படி அளவு எடுப்பாங்க ப்ரோ? புடிங்கங்கிறீங்க, எடுங்கங்கிறீங்க, எப்படி ப்ரோ எடுக்கிறது? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? சிக்கன் ரைஸ் அது இதுன்னு தின்னு ஓசில மங்களமாடி உடம்பு ஏத்திக்கிறானு. அதெல்லாம் தேவையில்லாம நீங்க பேசாதீங்க ப்ரோ. உங்களை சொல்ல
தேவையில்லாம சாப்பிடறத பத்தி எல்லாம் நீங்க பேசாதீங்க. ஐயோ உங்களை சொல்லல, கஸ்டமரை சொல்லலாம். ஒருத்தர் சொன்னதானே ஓசி நல்லா அப்படியே மங்களம் அடிக்கும். அவன் சாப்பிடறத பத்தி எல்லாம் நீங்க அவன் வாங்கி தர சொன்னா 5 நிமிஷம் வாங்கி தரீங்க. அப்படி இல்ல பிரதர், அவன் உங்களை சொல்ல நானே என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் வாங்கி தர வாங்கி தர மாட்டான். அவன் கிட்ட மட்டும் ஓசில அப்படியே மங்களம் ஃப்ரெண்ட் சொல்றீங்கன்னா நீங்க தனியா சொல்லுங்க. அவன் இருக்கும்போது சொன்ன அடிப்பான். இல்ல வயிற்ற காட்டுங்க. அவ்வளவு வயிறு வச்சு எங்க தைக்கிறது, ஊழல் எல்லாம் கலையிடும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, போயிட்டு நேரா போய் லெஃப்ட் எடுத்த நூல் கடை இருக்கு, ஒரு இடத்துல நூல் வாங்கிட்டு வாங்க. ப்ரோ நூல் கடை வயிறு அவ்வளவு பெருசா இருக்கு, இடுப்புல பெருசா ஜவுளி தைக்கிறது, இடுப்புல இந்த மாதிரி இருக்கணும். லைட்டா சிம்பிள் அதெல்லாம் நீங்க வாங்கி வைக்கணும் ப்ரோ. என்ன பத்திக்கிட்டு இருக்கா? எதுக்கு தால எனக்கு முடக்காம நல்லா வந்து கெடா மாடு மாதிரி வந்துடுறாங்க. அப்புறம் அது தையினா தேவையில்லாம பேசாதீங்க, தேவையில்லாம பேசாதீங்க. மேலே கை வைக்கிறீங்க இப்போ. ஹலோ எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க? நீங்க ஏதோ நீங்க வாங்கி தர மாதிரி என்கிட்ட நான் உங்களை சொல்ல பிரதர், நான் ஒருத்தர் ஜாக்கெட் போட்டு கொடுத்துட்டு போயிருந்தாரு. அவர் சொல்ற அவ்வளவு பெருசு இருக்குது. ஏதோ கிடா மாடுங்கிறீங்க. உங்களை சொல்ல உங்களே நினைச்சிட்டீங்களா? இல்ல உடம்பா இருக்கிறது இப்ப யாரு? அப்புறம் நீங்க இல்ல, அப்புறம் யார சொல்றீங்க? உங்களை சொல்ல பிரதர், ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நான் உங்களுக்கு சொல்ல ஒருத்தர் ஜாக்கெட் தைக்க கொடுத்துருந்தாருங்க. அவர் ஜாக்கெட் தைக்கணும். இப்ப தைக்கிறதுக்கு வந்தோம்னா தைக்கிறது மட்டும் பேசுங்க, மத்தபடி தேவையில்லாம எல்லாம் பேசாதீங்க. இல்ல நான் உங்களை சொல்ல, நீங்க தப்பா ஏன் கோவப்படுறீங்க? உங்களை சொல்லுங்க, அவருக்கு ஜாக்கெட் தைக்கணுமா? அவருக்கு தேவையில்லாம பேசுறீங்க. அவரு இதுக்கிட்ட அவர் இருந்திருக்கணுங்கிறது. சரி சாரிங்க, அது உள்ள பாவாடை போட்டு இருக்கா பாருங்க, பச்சை கலர்ல நக்கல்யா அவனுக்கு வேணும். ஆளானிக்கு இது இந்த இடத்துல புடிச்ச மாதிரி வேணுமா, தொலைதொலைன்னு வேணுமா? ஃப்ரீயா வேணும். ஃப்ரீயா எல்லாம் கொடுக்க முடியும்னா இலவச இதா கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல லூசா கொடுங்க. யாருக்கா லூசு? யார் லூசு? உங்கள லூசுன்னு லூசுன்றீங்க, ஃப்ரீன்றீங்கன்னா நீங்க ஒரு வாரத்தை பேசுனதுக்கே அப்படிங்கிறீங்க. இத்தனை நேரமா என்னென்ன பேச்சு பேசுனீங்க? ஒரு சில பேர் மானம் கட்டுவாங்க, அமைதியா இருப்பாங்க. நான் அப்படி கிடையாது. நான் என்ன மானம் கட்டவனா? உங்களை சொல்லலங்க, நான் ஒரு சில பேர் தான் சொன்னேன். நீங்க ஏன் நான் ஈக்குவல் பண்ணாலே கோவப்படுறீங்க? கேக்குறாரு மாமா டீ காபி சாப்பிடுறீங்களா? எதுவுமே வேண்டாம் ப்ரோ. மாமாட்ட ஒரு சில பேர் ஓசினா உடனே ஓகேன்றாங்க. ஓசி இல்ல உனக்கு வேணுமா ப்ரோ? எனக்கு கேட்டு பாரு. மாமா அது ஒரு சட்டை வைக்க வந்திருக்காரு. ஆமாமா திரும்ப சொல்ற 43 போதும். செஸ்டா? ஆமா ஆமா என்ன ப்ரோ இல்ல பாடி கண்டிஷன் எப்படி சொல்லுங்க. ட்ரெஸ் அளவு எடுக்கிறீங்க டாக்டர் நீங்க? புரியல. மச்சமா இடுப்புல மச்சமா? அது இல்ல மச்சம் இருக்கா கேக்குறேன். ஏய் என்ன ப்ரோ அதெல்லாம் நீ தூக்கி பாத்துட்டு இருக்கற? மச்சம் இருக்கான்னு கேக்குறாருங்க. அவர் கேக்குறாருங்க. மச்சம் எல்லாம் இல்லையாங்க? இப்படி திரும்புங்க. குதிங்க 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 குதிங்க. ஹலோ உட்காரு உட்காரு உட்காரு. ப்ரோ அதுல உட்காருங்க. ஏன் சீட்ல உட்காருங்க? நீதான் ப்ரோ உட்காருங்க. சேர காமிச்சு அங்க ஒரு சேர் இருக்குல்ல, ஏன் சேர்ல உட்கார்ந்தா நாங்க நோட்டு கிட்ட எல்லாம் வச்சிருக்கீங்களா? திருப்பி மேல உட்கார முடியும் நானு? அதான் நோட்டு கிட்ட எல்லாமே வச்சிருக்கீங்கல்ல ப்ரோ. ரேட் நீங்க சொல்லிடுறேன். நான் சொல்லிடுறேன். ஒரே ஒரு சட்டையா? ஒரு சட்டை ஒரு பேண்ட். ஒரு சட்டை ஒரு பேண்ட். ஓகே. 7500 வரும். 7500 வரும். என்னது 7500 ரூபா? ஒரு 7500 அவரு இருந்தா கம்மியா தான் பண்ணிருப்பாரு. அவர் இருந்தா 7300 ரூபா பண்ணிருப்பாரு. 7500 ஒரு சட்டை ஒரு பேண்ட். அளவு எடுத்ததுக்கு 1500 ரூபா கொடுங்க. அளவு எடுத்ததுக்கு 1500? நான் எடுத்திருக்கேன் அளவு. ஏங்க அளவு எடுக்கிறது உங்களுடைய வேலை. அளவு எடுத்து தைச்சு கொடுக்கறதா? தைச்சு கொடுக்கறது தான் கூலி கொடுப்பாங்க. இங்க பாருங்க, நான் லேடிஸ் ஸ்டைலர், ஜென்ஸ்க்கு எடுக்க மாட்டேன். போனா போதும் எடுத்திருக்கேன். நீங்க வேணா போய் புடவை கட்டுவாங்க, ஃப்ரீயா எடுக்கிறேன் உங்களுக்கு. கட்டிக்க வரீங்களா? ஜாக்கெட் போட்டு வேணுமா? இந்தாங்க இந்த பிட்டு போட்டுங்க, நல்லா இருக்கும் சைஸ், நல்லா இருக்கும். என்னையா நினைச்சிட்டு இருக்க? நல்லா கப்பு வச்சு வச்சிருக்கேன் பிரதர். இல்ல என்னையா நினைச்சிட்டு இருக்க? நல்லா ஒரு போட்டு காட்டுங்க, கிளாமரா இருப்பீங்க. அவரு இதுக்கு தான் அவர் வேணுங்கிறது. அவரு இருந்தா அவர் போட்டு காட்டுவாரா? வர கஸ்டமர் இப்படித்தான் பண்ணுவீங்களா? யார் கஸ்டமர்? என்ன கஷ்டம் உங்களுக்கு? என்ன சொல்ல வருது? நீங்க 5 ரூபா தரேன். எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வர கஸ்டமர் இப்படித்தான் பண்ணுவீங்களா? நாங்க இந்த மாதிரி 3 வேளை சாப்பிடுங்க, கஷ்டம் தீர்ந்துடும். நல்ல மாத்திரை சரியா போயிடும்.
ஏன்னா கஸ்டமர்லாம் ஒண்ணும் இல்ல, வர கஸ்டமரை நீங்க இப்படித்தான் பண்ணுவீங்களா? கஸ்டமரா? வர கஸ்டமரா அப்படி பண்ண மாட்டேங்க. வர கஸ்டமரை பிடிச்சி ஓ, யாருயா நீ? என்னையா நீங்க? என்னையா என்னை பார்த்தா எப்படியா தெரியுது? வாரத்துல இருந்து ஒரு மாதிரியா பத்தி எனக்கு என்னையா நினைக்கிற? சட்டை போயா சாத்திக்கிறேன். போயா, பூரா தரேன். கம்முனு போயா. brother, ஐயோ. உள்ள ஒன்று சொல்றது டெய்லர் கிடையாது. இல்ல ஒண்ணும் பண்ண மாட்டேன், வாங்க சும்மா வாங்க. சும்மா பயமா இருக்கியா இந்த காலத்துல பக்கத்துல வர்றதுக்கு? வாங்க. இந்த காலத்துல வர்றதுக்கே பயமா இருக்கியா? ஆரஞ்சு டைண்டர் யூடியூப் சேனல் பில்லு பில்லுன்னு குரலு குத்துன்னு ஓடி வர்றது யாரு? அந்த பில்லடி பகரு பசங்களுக்கு புள்ளிங்க இன்னும் பேரு. பில்லு பில்லுன்னு குரலு குத்துன்னு ஓடி வர்றது யாரு? அந்த பில்லடி பகரு பசங்களுக்கு புள்ளிங்க இன்னும் பேரு. காத்தால ஊத்த வாயில குடிக்குது பாமோரு, காத்தால ஊத்த வாயில குடிக்குது பாமோரு. கைவாத மூஞ்சிக்கெல்லாம் எதுக்கு எப்பா பீரு?